வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 இயற்கணிதம் இதில் எடுத்துக்காட்டு 3ல் 3 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. கீழ்காணும் பல்லுறுப்புக்கோவைகளை அவற்றின் படிகளின் அடிப்படையில் வகைப்படுத்துக. இங்கே ஒரு 4 பல்லுறுப்புக்கோவைகள் இருக்கு. அது நம்ம என்ன செய்யணும்னா படிகளை பொறுத்து நம்ம வகைப்படுத்தணும். அதாவது அடுக்கு 1 படி 1 இருந்துச்சுன்னா அது ஒரு படி பல்லுறுப்புக்கோவை, அடுக்கு 2 இருந்துச்சுன்னா இருபடி பல்லுறுப்புக்கோவை, அடுக்கு 3 மிக உயர்ந்த அடுக்கு 3 இருந்துச்சுன்னா முப்படி பல்லுறுப்புக்கோவை, அடுக்கே இல்லை 0 இருந்துச்சுன்னா அது வந்து என்னது மாறிலி பல்லுறுப்புக்கோவை. நம்ம இதை வகைப்படுத்த போகிறோம். வகைப்படுத்தலாமா? முதல் இது பாருங்க, கியூப் ரூட் ஆஃப் 4 Z + 7 பாருங்க. இது தனி, இது வந்து இந்த இசட்டோட கெழு. நமக்கு என்ன வேணும்னா இந்த இசட்டோட அடுக்கு, இந்த இசட்டுக்கு அடுக்கு எதுவுமே எல்லாம் 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ இங்க இருக்கிறதுல 1 தான் மிக உயர்ந்த அடுக்கு. அப்ப இதோடைய படி 1. படி 1 இருக்கிறதுனால இது என்ன அப்படின்னா ஓருறுப்பு பல்லுறுப்புக்கோவை. ஓருறுப்பு பல்லுறுப்புக்கோவை. சரியா? பல்லுறுப்புக்கோவை. ஓருறுப்பு பல்லுறுப்புக்கோவை. அதுக்கு அடுத்தது 2வது பாருங்க. என்ன இருக்கு பாருங்க. இங்க அடுக்கு 3 அடுக்கு 2 படி அப்படின்னா மிக உயர்ந்த அடுக்கு. மிக உயர்ந்த அடுக்கு என்ன? 3 இல்லையா? அப்போ 3 இருக்கிறதுனால இது வந்து என்னது முப்படி கோவை. முப்படி கோவை. அடுக்கு 3 இருக்கிறதுனால முப்படி கோவை. சரியா? அதுக்கு அடுத்தது இங்க பாருங்க. இங்க நமக்கு என்ன இல்லை பாருங்க, மாறி இல்லை. எக்ஸ் ஒய் இசட் எதுவுமே இல்லை, வெறும் மாறிலி மட்டும்தான் இருக்கு. அப்போ மாறிலி இருந்துச்சுன்னா இதனுடைய படி என்னன்னா 0ன்னு அர்த்தம். படி இல்லை, அதாவது மாறி இருந்தாதான் எக்ஸ் ஒய் இசட் ஏபிசி இந்த மாதிரி இருந்தாதான் அதுக்கு நம்ம அடுக்கு இருக்கான்னு பார்க்கணும். இங்கே வெறும் மாறிலி மட்டும்தான் இருக்கு, அதனால படி 0. படி 0 இருக்கிறதுனால இது வந்து என்னது மாறிலி பல்லுறுப்புக்கோவை. மாறிலி பல்லுறுப்புக்கோவை. மாறிலி பல்லுறுப்புக்கோவை. சரியா? லாஸ்ட் பார்த்துடலாமா என்னன்னு பாருங்க. லாஸ்ட்ல என்ன இருக்கு பாருங்க, y² -√8. இங்க பாருங்க, ஒய்யோட அடுக்கு என்ன இருக்கு 2. இதுதான் உயர்ந்த அடுக்கு. அப்ப இதான் என்னது படி. படி வந்து 2, மிக உயர்ந்த அடுக்கு 2 இருக்கிறதுனால இது வந்து என்னது இருபடி பல்லுறுப்புக்கோவை. இருபடி பல்லுறுப்புக்கோவை. பல்லுறுப்புக்கோவை. சரியா? இதான் என்னது தரப்பட்ட பல்லுறுப்புக்கோவைகளை அவற்றோட படிகளின் படி நம்ம வரிசைப்படுத்துறது. சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.